சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு ஊன் பார்சல் வந்திருக்குது. இதுல வந்து ஒரு ரேர் நோட்டு நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி நோட்டுங்கலாம் நீங்க கலெக்ஷன் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து இப்ப இருக்க டிமாண்டுக்கு இந்த மாரி நோட்டுங்கலாம் கிடைக்காது. வெரி, வெரி டிமாண்ட் நோட்டு. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏற்கனவே நான் இது காட்டியிருக்கிறேன். வாங்க அது என்ன நோட்டுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். சார் ஓல்ட் இஷ்யூ. அதாவது இப்போ ஜெனரேஷன்ல ரூ. 100 நோட்டு புழக்காட்டுல இருக்குது. அதுக்கு இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஸ்டாப் பண்ணதுனால, இதோட மார்க்கெட்ல இந்த மாரி ஃபேன்சி நம்பருக்காக தான் இந்த நோட்டு நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். நெறைய பேரு இந்த ஃபேன்சி நம்பரு கலெக்ஷன் பண்றாங்க. சிங்கிள் 786 விலைக்கே போகாது. யாரும் நான் வாங்க மாட்டோம். அதாவது நெறைய பேர் டீலருங்க, கண்காட்சி, எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போனோம்னா ஒரு ரூ. 10 சேர்த்து குடு. இப்ப ரூ. 500ன்னா 510, ரூ. 20ன்னா ரூ. 30. இந்த நோட்ல வந்து ஃபேன்சி நம்பர் சிங்கிள் நம்பர் இருந்தான்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கண்டிஷனா இருந்தா வாங்குவாங்க. ஆனா 7786 என்னைக்கு மவுசு இது ஒரு லக்கி நம்பர்ன்னு சொல்லி கலெக்ஷன் பண்றாங்க. ஆனா இதுல 7786 கிடைக்கிறது வந்து 10 லட்சம் நோட்டுக்கு தான் 1 கிடைக்கும். அப்பனா நீங்க நினைச்சு பார்த்துக்குங்க. இது வந்து கையெழுத்து பார்த்துக்குங்க. இது வந்து வெரி வெரி டிமாண்ட் நோட்டு. அதே மாரி என்ன சொல்றது? இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது பிரிண்ட் அடிக்கிறதில்ல. அதனால எல்லா கலெக்டருங்ககிட்ட மேக்ஸிமம் இந்த நோட்டு இருக்குமா? இருக்காதான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கலெக்ஷன் பண்றவங்க 7786 கலெக்ஷன் பண்றவங்க கண்டிப்பா இந்த நோட்டுங்கலாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிஷன் பார்ப்பாங்க. நல்ல ஜென் கண்டிஷன்ல இருக்குது. பார்த்துக்குங்க. மடக்கல, கட்லருந்து அப்படியே நம்மளுக்கு எடுத்து குடுத்த நோட்டு. பார்த்துக்குங்க. வருஷம் வந்து 2012. கண்டிஷன் மடங்கல பார்த்துக்குங்க. கவர்ல பேப்பர்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்குது. நான் வந்து இப்ப பார்சல் கட் பண்ணிட்டு, அப்படியே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா, இப்ப 2 நாள் ஆயிப்போச்சு வீடியோ போட்டு. இதுல வந்து பாருங்க. 786786 இந்த லெட்டர் பார்த்தீங்க. இதுதான் ஃபேன்சி நம்பர். 4 இன்செட் வந்து ப்ரெஃபிஸ் வந்து 4UC. இன்செட் வந்து F 7786 இந்த மாரி இருந்தான்னா நோட்டுங்க கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாரி நோட்டு மடங்காம, பேனல கிறுக்காம, கிழியாம இருந்தான்னா ஓரளவுக்கு மதிப்பு வரும். ஆனா மேக்ஸிமம் கலெக்டருங்க வந்து கலெக்ஷன் பண்றவங்க நல்ல ஜென் யுஎன்சி கலெக்ஷன் குடுத்து வாங்குவாங்க. ஏன்னா, இதோட அந்த அளவுக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு அமௌண்ட் நான் குடுத்து தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது. அது நான் வந்து பாக்ஸ் டைப்ல நெறைய டைப் காட்டியிருப்பேன். இதுல வந்து 2000 நோட்டு கூட வச்சிருந்தேன். அது வந்து சேல் ஆயிடுச்சு. அ உங்ககிட்ட கலெக்டருங்களுக்கு நான் கேட்குற ஒரு ஒரு இந்த நோட் எனக்கு வேணும். நெறைய பேரு கலெக்டருங்க கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2000 நோட்ல இந்த மாரி லக்கி எரர் இந்த நம்பர் 786 786 2000 நோட்ல வந்து எனக்கு தேவைப்படுது. டபுள் 786 இருக்கணும். சிங்கிள் 786 தேவையில்ல. டபுள் 786 இருந்தானா 2000 நோட்ல இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. அந்த நோட்ல 786 786 ஒரே நோட்ல இந்த நம்பர் இப்படி தான் இருக்கணும். மீதி இது எப்படி இந்த நம்பர் எல்லாம் கேட்க மாட்டேன். இந்த எஃப்ன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த வந்து எனக்கு இந்த ஃபேன்சி நம்பர் மட்டும் இந்த 6 நம்பர் மட்டும் 786 786 2000 நோட்ல எந்த கையெழுத்து இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஒரு நோட் வேணும். நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட் குடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா ஒரு ரூ. 10,000 மட்டும் நான் குடுத்து வாங்குவேன் அந்த 2000 நோட்டுக்கு. 786 786 டபுள் 786 2000 நோட்ல இருந்தான்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. நல்ல கண்டிஷன்ல இருந்தான்னா ரூ. 10,000 குடுத்து வாங்குவேன். இன்னும் நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா, இன்னும் சேர்த்து குடுக்குறதுக்கு வாய்ப்பு நான் இருக்குது.
ஆனா 2000 நோட்ல தான் எனக்கு இப்போ என் கலெக்ஷன்ல இருந்தது சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஏன்னா அத மக்கள்கிட்ட நான் கேட்டது மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. அதுவும் அந்த அளவுக்கு காசு குடுத்து வாங்குனேன். அதே மாரி உங்கள்ட்ட இருந்தான்னா எனக்கு ஃபோட்டோ கிளியரா அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா செக் பண்ணுவோம். ஒரிஜினல் நோட்டா இருந்தான்னா கண்டிப்பா ஏன்னா நெறைய ஃபேக் வருதுல்ல. அதனால ஒரிஜினல் நோட்டா இருந்தான்னா கண்டிப்பா நான் வாங்குவேன். எந்தெந்த நோட்டுங்க, என்னென்ன காயின்ஸுங்க நானு முக்கியமா வாங்குறேன்னு சொல்றது காயின்ஸுங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. டீலருங்க யாருன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த காயின்ஸுங்க, நோட்டுங்க கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க சேல் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க சார். நானும் எதிர்பார்ப்பேன் அந்த நோட்டுங்களா. ஆனா 2000 நோட்டு மட்டும் தான். மீதி என்கிட்ட ரூ. 100 நோட்டு இருக்குது. இது வந்து நான் சேல்ஸுக்கு தான் குடுத்துருக்கிறேன். யாருக்கான தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நோட்டோட கண்டிஷன் பாத்துக்கங்க சார். காந்தி தெரியிறாரா? ஒரிஜினல் நோட்டு நம்பி வாங்கலாம். அதே மாரி கேரண்டி குடுக்குறேன். நான் இது வந்து கலெக்டர்கிட்ட தான் வாங்குனேன். எதுவும் மிஸ்டேக் எல்லாம் இருக்காது. ஆ அதனால தான் ஒரு பொருளா இருந்தாலும் அவரு அடிக்கடி நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு ஏன்னா ஒருத்தர்கிட்ட வாங்குனோம்னா ஒரிஜினல் பீஸா இருக்கணும். அதனால தான். ஏன்னா சில வந்து டூப்ளிகேட் கூட இருக்கலாம். ஆனா இது ஃபேன்சி நம்பரு செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபோட்டோ கூட தேவைப்படுறவங்க ஃபோட்டோ கேளுங்க. கிளியரா அனுப்பிச்சு விடுறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க டீலர்களோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு, இது ஒரிஜினலா? எதனா மிஸ்டேக் இருக்குதான்னு பாருங்க. புடிச்சா ஆ செக் பண்ணுங்க. ஏன்னா இது கிரேட் பண்ணேன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா கிரேட் பண்ற நோட்டு தான். உங்களுக்கு கலெக்ஷனுக்கு வேணும், நீங்க கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கிரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஒரு ரூ. 3000 ரூ. 4000க்குள்ள வரும். கண்டிப்பா கிரேடிங் பண்ணுங்க. ஆனா நோட்டு பத்திரம். கிரேடிங் குடுக்கும்போது நோட்டு பத்திரம். ஏன்னா தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து நீங்க கிரேடிங் போனா தான், அந்த நோட்டு போன வேகத்துல எவ்வளவு முக்கியமான நோட்டா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சேரும். தவறி கிவறி குடுத்துறாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு குடுங்க. ஏன்னா அனுபவிச்சிருக்கிறோம். அ அதனால தான் சொல்றேன். ஒரு ஒரு பொருளும் ஒரு பொக்கிஷம் நம்ம கிரேடிங் பண்ணும்போது குடுக்கும்போது, தெரிஞ்ச மூலியமா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். நோட் கண்டிஷன் பார்த்துக்கங்க. 786 இங்க இருக்குது. 786 அதே மாரி இங்கேயும் 786 இருக்குது. இங்கேயும் F 4UC 4UC கண்டிப்பா 2000 நோட்டு நான் எதிர்பார்ப்பேன். மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன். மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஃபோட்டோ இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. 2000 நோட்டு நான் இல்ல. இந்த 786 வாங்குறதுக்கு நான் கண்டிப்பா அ முயற்சி பண்ணுவேன். ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு விலை ஏறிட்டுருக்கு. டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ அதிகமா டிமாண்ட் இருக்கும்போது தான் நம்ம கேட்க முடியும். இதே வந்து டிமாண்ட் கம்மியாகி போச்சுன்னா, அந்த டைம்ல நீங்க குடுத்தாலும் வாங்குறதுக்கு தர ரேட்டுக்கு குடுக்குற மாரி வந்துரும். அதனால டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா சேல்ஸ் பண்ணுங்க. அதே மாரி கலெக்ஷன்ல வைக்கணும் அப்படின்னு நெனச்சு வாங்குறவங்க நெறைய பேரு. நீங்க கோடி ரூவா குடுத்தாலும் அத குடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கலாம் ஃபேன்சியா ஆசைப்பட்டு ஒரு ஒரு பொருளும் வாங்கி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்றவங்க கலெக்ஷன் பண்ணுங்க. தப்பில்ல. வீடியோ புடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக் ஒண்ணு போடுங்க. அதே மாரி எந்த நோட்டுங்க ரேர் காயின்ஸுங்கா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வீடியோல போட்டு என்னால முடிஞ்சது இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த நோட்டு வந்து நெறைய பேரு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாரி நோட்டுங்கலாம் இருக்குது. இது ஒரிஜினல் நோட்டுங்க. இந்த மாரி நம்பி வாங்கலாம். கிரேடிங் பண்ணணும்னா இது ஏகப்பட்ட நாள் ஆகும். அதாவது போய் மாச கணக்கா ஆகும் வரதுக்கு. அதனால யாரானா கிரேடிங் பண்றவங்க கூட தாராளமா கிரேட் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல்லாம் நான் இல்லன்னா, நான் திரும்ப என்ன நம்பி குடுங்க. கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அமௌண்ட் குடுத்து தான் நீங்க வாங்க போறீங்க. ஏன்னா நம்பி வாங்கலாம். உங்களுக்கு 10 இல்ல, 1 மாசம் கூட டைம் தரேன். இந்த நோட்டு வந்து தாராளமா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஆகாதுன்னா ரிட்டர்ன் குடுத்துடலாங்க சார். ஏன்னா, அந்த அளவுக்கு இது முக்கியமான நோட்டு. செக் பண்ணுங்க. டீலர்கிட்டயே செக் பண்ணுங்க. உங்களுக்கு கலெக்டர்கிட்ட செக் பண்ணுங்க. ஆனா, ஒரு மாசம் டைம் எடுத்துக்கங்க. அதுக்குள்ள நான் வந்து ஓகே அப்டின்னோன, நான் அந்த பணத்த வந்து நான் ரெடி ஒரு 10 நாள்ல உங்களுக்கு அது என்னன்னு இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்கன்னா, நான் குடுத்துருவேன். ஆனா, இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு. நான் அந்த அளவுக்கு நம்பி கலெக்டர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேக்கெல்லாம் இருக்காது. என்னோட வீடியோல வந்து அதிகமா என்ன தவறி ஏதோ ஒரு வீடியோல வந்து ஃபேக் வந்திருக்கலாம்.
ஆனா இதுவரைக்கும் நானு வந்து எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல இதுவரைக்கும் ஃபேக்குன்றத அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டேன். ஒரிஜினலா 10 வாட்டிக்கு 100 வாட்டி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். இந்த மாரி காயின்ஸுங்க இதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஒரு காயின்ஸா இருந்தாலும் இப்போ இந்த ரேட்டு போயிட்டு இருக்குதா, அத வாங்கி அந்த அளவுக்கு அமௌண்ட் குடுத்து தான் உங்கள்கிட்ட வந்து இந்த காயின்ஸ் இவ்வளவு போகுதுன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால கலெக்ஷன் பண்றவங்க கலெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நல்லா கலெக்ஷன் பண்றவங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாம் தெரியும். புதுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவீங்க. நாளைக்குல நல்ல மதிப்பு இருக்கும். ஆனா எல்லா நோட்டுங்களும் விலைக்கு போகாது. எல்லா காயின்ஸும் விலைக்கு போகாது. சில காயின்ஸுங்க ரேர். எந்த அளவுக்கு அரிதா கிடைக்கும். மார்க்கெட்ல டிமாண்டா கம்மியா கிடைக்குமோ, அந்த டைம்ல ரேட் ஏறும். அது ரேர் காயின்ஸுங்க. ஒன்லி ரேர் காயின்ஸ் மட்டும் நான் வாங்குவேன். காமன் காயின்ஸ்கள் தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடாதீங்க. அதே மாரி நோட்டுங்க கட் ஆகியிருந்தா வாங்குவேன். நல்ல கண்டிஷனா இருந்தா. ஆனா யூஸ் கண்டிஷன் எல்லாம் வேண்டாங்க சார். அப்பதான் நான் அந்த வீடியோல போட முடியாது. சேல்ஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே எனக்கு எல்லாம் நெறைய வந்து லப்பர்ல போட்டு வீடியோல பார்த்துருப்பீங்க. கட்டு கட்டா அப்படி போட்டு வச்சிருக்கிறேன். அதே வந்து ரூ. 10, ரூ. 7, ரூ. 8க்கெல்லாம் நான் ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 நோட்டெல்லாம் நான் குடுத்துருவேன். ஒரு நோட்டு. அது நல்ல கண்டிஷனா தான் இருக்கும். அதே நான் அந்த ரேட்டுக்கு தான் விக்கிறேன். கட்டா இருந்தா வாங்கிக்குவேன். அதே மாரி சில்வர் காயின்ஸுங்கெல்லாம் இப்போ டிமாண்ட் அதிகமாகி போச்சு. முடிஞ்ச அளவுக்கு சில்வர் காயின்ஸ கலெக்ஷன் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஏறுற மாரி தான் ஏறுச்சு. இறங்குற மாரி இருக்குது. ஆனா ரொம்ப எல்லாம் இறங்காது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த காயின்ஸ் வாங்கணும், எது இதுன்னு. கலெக்ஷன் பண்றவங்களும் கண்டிப்பா பண்ணுங்க. வந்து எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸ்டடி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கெட்ல இப்ப என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது. அந்த மாரி டீல் வாங்கி, அதுலேருந்து உடனே நீங்க வித்து காசாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. சரிங்க சார். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு நோட்டோட ஒரு காட்டுறேன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க சார். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.